ஹலோ மக்களே, நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலையில் 3 பஞ்சாயத்து இருக்குது. 3 பஞ்சாயத்தில் வந்து புதூர் நாடு, நெல்லிவாசல் நாடு, புங்கப்பட்டு நாடு 3 பஞ்சாயத்து இருக்குது. 3 பஞ்சாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குறைகளை வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து நம்ம ஜவ்வாது மலையில் என்னென்ன குறைகள் இருக்குதுன்றத ஒரு லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒவ்வொரு லிஸ்ட்டாக நான் படிக்கிறேன் நம்ம இதில். அதாவது இப்போ இந்த லிஸ்ட் எதுக்காகன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேல் இடத்துல வந்து ஓட்டு போடுறதுக்காக நிறைய அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வருவாங்க. அவங்களுக்காக கோரிக்கைக்காக பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கோரிக்கைன்றது ஜவ்வாது மலையில் இருக்கிற அடிப்படை வசதிகள் இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது மக்களோட கோரிக்கை. ஒவ்வொரு கோரிக்கையாக சொல்கிறேன் இதில் எப்படின்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோரிக்கை வந்து சிங்காரப்பேட்டை முதல் மலையாண்டிப்பட்டி வரை தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கிறாங்க. அதாவது சிங்காரப்பேட்டிலேருந்து மலையாண்டிப்பட்டி வரலையும் தார் சாலை வேண்டும்ன்றாங்க. அடுத்தது வந்து நெல்லிவாசல் முதல் நெல்லிப்பட்டு வரை தார் சாலை வேண்டும். நடுக்குப்பம் முதல் விளாங்குப்பம் வரை தார் சாலை வேண்டும். சேர்க்கானூர் முதல் கொடும்பம்பள்ளி வரை தார் சாலை வேண்டும். நெல்லிவாசல் முதல் சேமரைக்கு, அதாவது நெல்லிவாசல் முதல் சேமரைக்கு வந்து கிராமத்திற்கு இணைப்பு சாலை வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. நெல்லிவாசல் முதல் மேல்பட்டு வரை கிராமத்திற்கு இணைப்பு சாலை வேண்டும். மேலூர் முதல் கோம்பை வரை இணைப்பு சாலை வேண்டும். நடுக்குப்பம் முதல் கல்லாத்தூர் வரை தார் சாலை அல்லது இணைப்பு சாலை, மண் சாலை இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு சாலை வேண்டும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வன சாலைகள் அனைத்தும் சாலைகளும் பராமரிப்பு பணிக்கான நெடுஞ்சாலைத்துறையிடம் வழங்க வேண்டும். அதாவது இப்போ ஃபாரஸ்ட் நிலத்தில் இருக்கிற அனைத்தும் சாலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை கூட ஒப்படைக்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 32 கிராம பயன்படுத்தப்படும் சிங்காரப்பேட்டை முதல் புதூர் நாடு வரை சாலைகளை அகலப்படுத்தி இரட்டி சாலையாக மாற்ற வேண்டும். அதாவது 32 வில்லேஜுக்கு போகக்கூடிய சிங்காரப்பேட்டையிலிருந்து முதல் புதூர் நாடு வரை இருக்கிற எல்லா சாலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு சாலையாக பெரிய சாலையாக அமைக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் புதூர் நாடு டு திருப்பத்தூருக்கு செல்லும் சாலை அகலப்படுத்தி இரட்டிப்பு சாலையாக மாற்ற வேண்டும் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நெல்லிவாசல் டு சிங்காரப்பேட்டை இடையே சுமார் 30 வருடத்திற்கு முன் இருந்த பேருந்து சேவை மீண்டும் இயக்க வேண்டும். அதாவது 30 வருஷத்திற்கு முன்னாடி நெல்லிவாசல் இருந்து சிங்காரப்பேட்டைக்கு பேருந்து இயங்கி இருக்குது. அதே மாதிரி மீண்டும் தார் சாலை அமைத்து அந்த சிங்காரப்பேட்டை டு நெல்லிவாசல் நாட்டிற்கு நம்மளுக்கு பேருந்து வசதி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் என அனைவரும் போக்குவரத்து மற்றும் கால நேரத்திற்கு கொண்டு பேருந்து நேரத்தில் மாற்றம் செய்ய வேண்டும். அதாவது பள்ளி கல்லூரி எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு பேருந்து இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். டைமிங்கு கொஞ்சம் மாறுதுன்னு சொல்றாங்க. நெல்லிவாசல் நாடு வனத்துறை மேல்நிலை பள்ளியாக கட்டிட வேண்டும். நெல்லிவாசல் நாடு வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை பள்ளியாக வனத்துறை மேல்நிலை பள்ளியாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. புதூர் நாடு மற்றும் நெல்லிவாசல் நாடு மேல்நிலை பள்ளிகளில் விளையாட்டு மைதானம் வேண்டும் சொல்றாங்க. அதாவது புதூர் நாட்டில் இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளியிலும் நெல்லிவாசலில் இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளியிலும் மைதானம் ஒன்று, பள்ளி மாணவர்கள் விளையாடுவதற்கு ஒரு மைதானம் வேண்டும் கேட்டிருக்காங்க. அப்புறம் கீழூரில் உள்ள ஏகலை பள்ளி விளையாட்டு மைதானம் வேண்டும். கீழூரில் இருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விளையாட்டு மைதானம் வேண்டும் கேட்டிருக்காங்க. புங்கப்பட்டு நாடு பஞ்சாயத்து மேல்நிலை பள்ளி ஆக்க வேண்டும். புங்கப்பட்டு நாட்டில் இருக்கிற பஞ்சாயத்தில் இருக்கிற நம் பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலையாக ஆக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. நெல்லிவாசல் நாடு வனத்துறை மேல்நிலை பள்ளி மாணவர் விடுதி ஆக்க வேண்டும். நெல்லிவாசல் நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு வந்து மாணவர் விடுதி இருக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. அனைத்து பள்ளிகளிலும் பாடப்பிரிவுகளும் ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும். எல்லா பள்ளியிலும் இருக்கக்கூடிய பாட புத்தகத்திற்கு வந்து ஆசிரியர் நியமிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. வனத்துறை பள்ளிகளில் கல்வித்துறை அல்லது பழங்குடித்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். வனத்துறை பள்ளியில் இருக்கக்கூடிய நம்ம பள்ளியை வந்து கல்வித்துறையிடம் அல்லது பழங்குடியினர் துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. அனைத்து வருவாய் புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா வழங்க வேண்டும். அதாவது புறம்போக்கு நிலம் இருக்குல்ல நம்ம வீட்டில் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டா வழங்க வேண்டும் கேட்டிருக்காங்க. வன நிலங்கள் விவசாயம் செய்வதற்கு வன உரிமை சான்று வழங்க வேண்டும். அப்படி வழங்கிய நிலத்திற்கு இயந்திரங்களை கொண்டு விவசாயம் செய்ய அனுமதிக்க வேண்டும். அதாவது பட்டா ஆல்ரெடி வழங்கக்கூடிய நிலத்தில் வந்து பட்டா வழங்கிட வேண்டும் கேட்டிருக்காங்க. பட்டா வழங்கிய பிறகு அங்கே வந்து இயந்திரங்கள் உழுவதற்கு இயந்திரங்கள் வேண்டும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அனைத்து கிராமத்திற்கும் ஓடும் சிற்று ஆறுகளில் கொண்டு விவசாயம் செய்ய தடுப்பணை கட்ட வேண்டும். அதாவது அனைத்து கிராமங்களில் சின்ன சின்ன ஆறு ஓடுதுங்களா, அதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன அணை கட்டி கொடுக்க வேண்டும் என்று விவசாயம் தடுப்பணை கட்டித்தர வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. மழை பயிர்களை விவசாயம் செய்ய விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு மற்றும் தேவையான அடிப்படை வசதி செய்து தர வேண்டும். அதாவது மலையில விளையக்கூடிய விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது விவசாய பொருட்களை சேகரித்திற்கு ஒரு சின்ன ஏதாவது வசதி செய்து தர வேண்டும் கேட்டிருக்காங்க.
அதுக்கப்புறம் அனைத்து காய்கறி பயிர்களும் விற்பனை செய்ய மலையாண்டிப்பட்டி மையமாக கொண்டு காய்கறி மண்டி, கடுக்காய் மண்டி, சமை சாமை மண்டி என்று ஒரு இடத்தில் அனைத்து விதமான மண்டிகளையும் ஜவ்வாது மலையில் மேல் அமைத்து தர வேண்டும். மலையாண்டிப்பட்டியில் எல்லா நம்மளுக்கு காய்கறி வகையான எல்லாமே ஒரு கூட மாதிரி அமைச்சு தர கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அனைத்து வருவாய் புறம்போக்கு நிலத்தில் இருக்கும் வீட்டிற்கு மின் இணைப்பு வேண்டும். புறம்போக்கு நிலத்தில் இருக்கிற எல்லா நிலங்களுக்கும் மின்சார வசதி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சொத்து வாரி மற்றும் குடிநீர் கட்டணம் பஞ்சாயத்திற்கு செல்லும் கிராமங்களுக்கு வசிக்கும் வீட்டு உரிமைகளுக்கு மின்சார இணைப்பு மற்றும் பட்டா வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை மற்றும் நாகநேரி மலையில் வசிக்கும் மலையாளிகளுக்கு மற்றும் இருளருக்கு மட்டுமே பழங்குடியினர் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் அல்லாத சான்றிதழ் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நெல்லிவாசல் நாடு பஞ்சாயத்திற்கு ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. மேல்பட்டு கிராமத்திற்கு துணை சுகாதார நிலையம் வேண்டும். அனைத்து வேலை நாட்களையும் நியாய விலைக்கடை இயங்க வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. அவர் கிழக்கு தொடர்ச்சி மலையில் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளுக்கு அரசியல் அமைப்பு சட்ட அட்டவணை படி 5 கீழ் கொண்டு வர வேண்டும். கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்ள அரசியலமைப்பு சட்டத்தின்படி 5 கீழ் வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் பகுதியில் உள்ள பட்டா மற்றும் தரசு நிலங்களில் பாதுகாக்கும் வகையில் பழங்குடியினர் நிலம் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. அப்புறம் பழங்குடியினர் பெண் திருமணம் செய்து கொண்டு உள்ளாட்சி பதவியில் போட்டியிடுவதை தடை செய்ய வேண்டும். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எஸ்டியை தான் நிற்கணும்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் நிற்கணும்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு உள்ளாட்சி தேர்தலில். அதில் ஒரு இது நடந்திருக்கு தான், அதற்காக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வேற இடத்துல இருந்து மேரேஜ் நம்ம ஹில்ஸில் இருக்கிற பெண்ணை மேரேஜ் பண்ணிட்டு அவரு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நிற்கிறதுக்கு அவங்க ஒய்ஃப் பேரை வச்சு நிற்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை தடை செய்ய சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதூர் நாடு கிராமத்தின் மையமாக வைத்து ஜவ்வாது மலைக்கு பொது நூலகம் வேண்டும். அதாவது நம்மளுக்கு ஜவ்வாது மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது நூலகம் வேண்டும் கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 3 பஞ்சாயத்திற்கு 3 கால்நடை மருத்துவமனை தேவை. இது போத அத்திவாசம் தேவை உள்ளது. அதாவது கால்நடை மருத்துவமனை வந்து அதிக அத்திவாசம் இப்போ உடனடியாக தேவைன்னு சொல்றாங்க. ஏன்னா 3 பஞ்சாயத்துக்கு ஒரு கால்நடை இருந்து அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தால் கொஞ்சம் மலை மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பஞ்சாயத்திலும் பரிசீலனை செய்து அதன்படி ஊராட்சி பிரிக்க வேண்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 ஓட்டு இருக்குது இப்போ லைவ்ல. அந்த 25,000 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 பஞ்சாயத்துல 25,000 ஓட்டு இருக்கு. அதை இன்னும் ஒரு 2 பஞ்சாயத்தா பிரிச்சா நல்லா இருக்கும்னு கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க மக்கள். அது இல்லாமல் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிவாசல் நாடு, புதூர் நாடு, புங்கப்பட்டு நாடு ஆகிய பஞ்சாயத்தில் தனித்தனியாக வங்கி வேண்டும். அதாவது மலையில வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வங்கி வந்து ஒரே புதூர் நாட்டில் மட்டும் இருக்கு, அல்லது கூட்டுறவு வங்கி 3 பஞ்சாயத்திலும் தனித்தனியாக வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கு உள்ள ஆக்கப்பூர்வமான மரங்கள் இனம் மற்றும் மரம் இனங்களை அழிக்க நிலையில் உள்ளதால் இங்கு ஒரு மரப்பூங்கா அமைத்து தர வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரத்தை வந்து அறுத்து எல்லாம் இருந்த மரத்தை எல்லாமே அழிக்கிறாங்க. அதனால ஒரு ஜவ்வாது மலையில் ஒரு பூங்கா அமைத்து கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிக்கு நம்ம இதுக்கு கீழே ஏதாவது உங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது தேவைப்படுற மாதிரி இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை நம்ம போடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2-3 நாள் எடுத்த ஒரு இது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது மலை வந்து அத்தியாவசிய தேவையான பொருட்கள் இதில் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.